ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். எனக்கு கமெண்டில் நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க. இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் வந்து வீடியோ போட்டிருந்தேன். இதை மாதிரி நிறைய வீடியோஸ் போட சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இப்போ அடுத்து ஒரு டாப்பிக்லேருந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து அனோவாலில் வந்து 1 வே கிளாஸிஃபிகேஷன் பார்த்துருக்கோம். இந்த 2 மார்க் முடிஞ்சோன்னா அடுத்து வந்து 2 வே கிளாஸிஃபிகேஷன் பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், இதில் அனோவா அந்த யூனிட்டில் உள்ள 2 மார்க்ஸ் பார்ப்போம். அதாவது டிசைன் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட், அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் 2 மார்க் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று என்னது, நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை மட்டும்தான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? முடிஞ்சளவு இதிலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். ரிப்பீட்டட் ஆனதுன்னா இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணியிருப்பேன். நான் உங்களுக்கு சொல்லும் போது சொல்கிறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் ANOVA? The technique of analysis of variance is referred to as ANOVA. A table showing the source of variation, the sum of squares, the degrees of freedom, mean squares. The formula for F ratio is known ANOVA table. அவ்வளோதான். ஓகேவா? இது வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. Define experimental error அப்படின்னு கேட்பாங்க. The estimation of the amount of variation due to each of the independent factors separately and then comparing these estimates due to assignable factors with the estimate due to the change factor is known as experimental error or simple error. இதை experimental errorனு கேட்பாங்க அல்லது simple errorனு கேட்பாங்க. எப்படினாலும் கேட்பாங்க, கேட்டால் ஒரே ஆன்சர் தான். ஓகேவா? அடுத்து டிஃபைன் மீன் சம் ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்னா என்னது? எம்எஸ்எஸ் ஷார்ட் ஃபார்ம். நம்ம ஆல்ரெடி வந்து 1 வே கிளாஸிஃபிகேஷனில் பார்த்துருக்கோம் இதெல்லாம். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க அந்த இன்ட்ரோ வீடியோவை. இப்போ என்ன எழுதுவோம்? மீன் சம் ஆஃப் ஸ்கொயர், த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் டிவைடட் by its degrees of freedom gives the corresponding variance or the mean sum of squares MSS. Thus SI squared divided by k minus 1 equal to SST divided by k minus 1 is equal to ST2 squared is the MSS due to the treatments. S squared E divided by n minus k, SSE divided by n minus k, S squared E is the MSS due to error. ஓகேவா? அடுத்து advantages of the 2 way classification method over 1 way classification. 2 way கிளாஸிஃபிகேஷனுக்கும் 1 way கிளாஸிஃபிகேஷனுக்குள்ள அட்வான்டேஜஸ்லாம் பற்றி கேட்டிருக்காங்க. பார்ப்போம். 2 way கிளாஸிஃபிகேஷன் எப்படி இருக்கும், 1 way கிளாஸிஃபிகேஷனாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எழுதணும். 2 way கிளாஸிஃபிகேஷன் மெத்தட் we can test 2 sets of hypotheses with the same data at the same time. But in 1 way classification method we cannot test 2 sets of hypotheses. இதில் வந்து 2 டெஸ்ட் ஆஃப் ஹைபாத்திசிஸை டெஸ்ட் பண்ணுவோம். இதில் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. 1 way classification method of analysis of variance, the treatment constitute different levels of a single factor which is controlled in the experiment. There are, however, many situations in which the response variable of interest may be affected by more than one factor. That is solved by 2 way classification method of a time. ஓகேவா? புரிஞ்சிச்சா? அவ்வளோதான். வாட் ஆர் த பேசிக் பிரின்சிபல் இந்த டிசைன் ஆஃப், இது வரைக்கும் நான் உங்களுக்கு 4 2 மார்க் சொன்னேன். அது வந்து நார்மலாக 1 டைம் ஆர் 2 டைம் ரிப்பீட்டடாக கேட்டது. இது வந்து அகெயின் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டினுக்கு தான் நான் இங்கே இம்பார்ட்டன்ட்னு ஒன்று போட்டிருக்கேன். இந்த மார்க் போடுறதுனால அகெயின் இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க அர்த்தம். ஓகேவா? What are the basic principles in the design of experiment? There are 3 basic principles of experimental design. There are randomization, replications, local control. அவ்வளோதான். அந்த 3 தான். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இந்த 2 மார்க் கேட்கலாம். ஓகேவா? அடுத்து இதுவுமே ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டது. What do you understand by design of an experiment? The design of an experiment may be defined as the logical construction of the experiment in which the degree of uncertainty with which the inference is drawn may be well defined. ஓகேவா? ரொம்ப சின்ன 2 மார்க் தான். இது ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டது, இது ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டது. இந்த ரெண்டும் அடிக்கடி கேட்குறது. ஓகேவா? அடுத்து
கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்டு டிசைன்னா என்ன, அதுக்குள்ளே மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் எழுதிருங்க. It has a simple layout. The analysis of the design is simple as its result in a one-way classification analysis of variance. There is complete flexibility as the number of replication is not fixed. Analysis can be performed if some observation are missing. அதுக்கடுத்து demerits. The experimental error is largest compared to the other design because homogeneity of the units is not taken into consideration. இதில் ஒரு 4 பாயிண்ட்டு, இதில் ஒரு பாயிண்ட்டு 2 மார்க்கு. இதில் கொஞ்சம் மறந்தால் கூட பரவாயில்ல, ஒரு 3 பாயிண்ட்டாச்சும் அட்லீஸ்ட் 2 பாயிண்ட்டாச்சும் அட்லீஸ்ட் இதில் எழுதிருங்க. ஓகேவா? 2 மார்க்கு. டிமெரிட்ஸ் வந்து இது அப்படியே எழுதணும். மெரிட்ஸில் கூட 2 பாயிண்ட் கூட எழுதினா போதும். ஓகேவா? அடுத்து why a 2 into 2 Latin square is not possible எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்குள்ளே நம்ம சம்மெல்லாம் இன்னும் பார்க்கல. நான் அடுத்தடுத்த வீடியோவில் இதுக்குள்ளே சம்மு, அப்புறம் வந்துட்டு 2-வே கிளாஸிஃபிகேஷன் அனோவாவில் வந்து 1-வே பார்த்துருக்கோம். 2-வேக்குள்ளே சம்மெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? கன்சிடர் a n into n Latin square design, then the degrees of freedom of SSE is n square minus 1 minus n minus 1 minus n minus 1 minus n minus 1. n square minus 1 minus 3n plus 3, n square minus 3n plus 2, அப்போ n minus 1 n minus 2. ஸோ இதை இது பண்ணும்போது இன்ட்டு பண்ணால் ப்ளஸ் 2, ஆட் பண்ணால் வந்து -3. ஓகேவா? வந்து அது வந்து -1 -2. ஸோ n equal to 2, df of SSE is equal to 0 and hence MSE is not defined. ஓகேவா? அது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் தான். கம்பேரிசன் ஆர் நாட் பாசிபிள், ஹென்ஸ் a 2 into 2 Latin square design is not possible. ஓகேவா? அதுவும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஓகேவா? அடுத்து ஃபைனலாக இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கம்பேர்ட் அண்ட் கான்ட்ராஸ்ட் LST அண்ட் RBD. LSTக்கும் RBDக்கும் கம்பேரிசன் பார்ப்போம். it is suitable for small number of treatment between 5 and 12. இதில் வந்து no restrictions suitable for up to 24 treatments. அடுத்து பாருங்கள், the number of rows and columns are equal and hence the number of replication is equal to the number of treatments. There is no such restriction, it can have any number replication and treatments. Experimental error is reduced to a large extent because variation is controlled in 2 directions. Variation is controlled in one direction only. Experimental area must be a square. இதில் suitable if it's rectangular or square. அவ்வளோதான். ஓகேவா? இவ்வளோ தான் வந்து இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்தை விட இந்த நான் பின்னாடி சொன்னதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடாக 5 6 7 8 9 இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? அதெல்லாம் நான் மறக்காமல் பார்த்துக்கோங்க. 2 மார்க் வந்து மறுபடியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்துட்டு கமெண்டில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, வீடியோ போடும்போது ஒரு இதில் வந்து ரோ காலம் சொல்லி மாற்றி சொல்கிறீங்க, அது கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்து நான் வீடியோ போட்ட பிறகு 2-3 தடவை நான் கேட்டு பார்ப்பேன். அப்போ வந்து எனக்கு அந்த இது தெரியலை, அந்த மாற்றி சொல்லியிருக்கேங்கிறத விட நான் கவனிக்காமல் தான் அப்லோட் பண்ணிட்டேன். அப்படி கவனிச்சிருந்தா நான் திரும்ப ரிப்பீட்டாக மறுபடியும் வீடியோ மேக் பண்ணி போட்டிருப்பேன். அது வந்து முடிஞ்சளவு நான் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் வந்து எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு தெரியுதில்ல, அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றபடி ஒன்றும் இல்லை. அதை ரிப்பீட் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து புரியுது மேம் நீங்கள் மாற்றி போட்டிருக்கீங்கன்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா? அடுத்து வந்துட்டு இன்னொருத்தவங்க வந்து அனுப்பியிருந்தீங்க, அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்க. அதாவது நல்லா ரொம்ப கிளியராக புரியுது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தீங்க. அதாவது கண்ணாடி போல் ரொம்ப கிறிஸ்டலில் இதாக புரியுது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தீங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த இதை பார்த்தோன்னே. இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. முடிஞ்சளவு என்னோட பெஸ்ட்டாக நான் வந்து போகிறேன். அதாவது எழுதிட்டு வந்து சொல்லிவிட்டு அப்படியே எழுத முடியலை அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு வந்து நிறைய செட் பண்ணணும். அது வந்து ஃப்யூச்சரில் நான் மேபி செட் பண்ணி உங்களுக்கு வந்து அப்படியே ரைட் பண்ணிட்டே சொல்கிற மாதிரி பார்க்குறேன். அதாவது இப்போ கையில் மொபைல் வச்சுட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து ஸ்டாண்ட் வச்சு அந்த மாதிரிலாம் எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து செட் பண்ணி கரெக்டாக அப்படி சொல்லிகிட்டே போக முடியும். இது வந்து கை இப்படி சேக் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ தெரியுது, அப்போ பாருங்கள் வீடியோலேயே சேக் ஆகும். நாங்கள் எழுதிக்கிட்டு இருக்கும்போது ஃபோனை வந்து கவனிக்க முடியாது. கையை வச்சு உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு அந்த வீடியோ சேக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் முதலே நான் வந்து எழுதிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா? ஃப்யூச்சரில் வந்து நான் வந்து உங்களுக்கு கிளியராக அந்த மாதிரி அப்லோட் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.